ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்தோம். ஸோ ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அவங்க ஃபேஸ்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்குறப்போ நமக்கு ஒரு நிம்மதி இருந்துச்சு. ஆடியன்ஸ் நல்லா என்கரேஜ் பண்ணணும், இன்னும் என்கரேஜ் பண்ணுவாங்க நம்புறேன். நிறைய தியேட்டர்ஸ் ஃபில் ஆயிட்டு இருக்கு. நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை நாங்கள் மாற்றி திருப்பி நல்லபடியாக பண்றதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். மகாசேனா நல்லா வந்திருக்கு. எல்லா சைட்லேருந்து நல்ல ரெஸ்பான்சஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எங்க ப்ரொடக்ஷன்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய படம். எங்களுக்கு இது மிகப்பெரிய படம் தான். இது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. மகாசேனா மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மூவி தான். ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. இயற்கையோட மலைவாழ் மக்களோட இதெல்லாம் நல்லா அழகா காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் நல்லா இருக்கு. இன்னொன்று மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படத்தை நல்லா தாங்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா எங்கேஜிங்காக போச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது செகண்ட் ஹாஃப். படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஃபேமிலி என்டர்டெய்னிங்கா நல்லா இருக்கு. குறைன்னு எதுவும் இல்லை. எங்களுக்கு இது ஃபுல் பேக்கேஜ் ஒரு என்டர்டெய்னிங்கா நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இது தியேட்ரிக்கல் மூவி. ஸோ தியேட்டர்ல வந்து பார்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சாங்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். பாசிட்டிவா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்குன்றாங்க. விமல் சார் அண்ட் கேஷன் ப்ரோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் எஸ்தர். நான் வந்து இந்த படத்துல பார்ட் ஆஃப் த ஃபிலிம் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மூவி நீங்களும் பாருங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க. சூப்பரா எடுத்திருக்காங்க. செம்ம கூஸ் மம்பா இருக்கு. பாக்குறதுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. மகாசேனா படத்துல நாங்க அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணியிருக்கோம் ப்ரோ. எப்படி இருக்கு படம் உங்களுக்கு தியேட்டர்ல? இப்போ ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் வாட்டி விமல் சார் படத்துக்கு இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா 250 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பேன் இந்தியால நம்ம படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது விமல் சாருக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா. கேரளா, கர்நாடகா, ஹைதராபாத் அப்படி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் விமல் சார் ஃபேன்ஸ்க்கும் சரி. விமல் ஜானு ஆக்சுவலா நான் சுபாங்கியோட ஃப்ரெண்ட். இந்த படத்துல மைத்திலியா பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட். படம் ஓவராலாவே நல்லா இருக்கு. ரமேஷ் படைக்கல் மருதம் ப்ரொடக்ஷனோட மேலாளர். இது எங்களுக்கு 2வது மூவி. எங்க படத்தோட டைரக்டர், கேப்டன், ஆக்டர் தினேஷ் கலைச்சல் மிகவும் சிறப்பாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. இவரோட ஒரு 10 வருஷமா டிராவல் பண்ண இந்த படத்தை தியேட்டர்ல போய் பொதுமக்கள் அனைவரும் தியேட்டர்ல போய் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து ரொம்ப பணிவோட கேட்டுக்கிறேன். படம் பண்ணிட்டே தான் இருப்போம். கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். நல்லா ரசிக்கும் பண்ணி பண்ணியிருக்கோம். எல்லா ஆடியன்ஸும் வந்து படம் பார்க்கலாம். எந்த ஒரு ஆடியன்ஸும் முகம் சுளிக்கிற மாதிரி எந்த ஒரு காட்சியும் இருக்காது. ரொம்ப ஜாலியா இருக்கும். டைம் போறதே தெரியாது. நீங்க இப்போ ஒரு 150 rupees கொடுத்து தியேட்டருக்கு வரீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். நான் அஷூரிட்டி தரேன். நானே வந்து லாஸ்ட் 3 மந்த்தா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். படம் தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்டும் சரி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம அவ்வளோ கஷ்டத்துலயும் வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நான் அங்க இலையில ஒருத்தர் நடிச்சிருக்காரு, பயங்கரமா நடிச்சிருக்காரு. நான் தான் அது. அதனால அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஆமா ஆமா ஆமா. ஆடியன்ஸ் சொன்னாங்க. ஆள் வச்சு நானும் சொன்னேன். சொல்லியிருப்பாங்க. படத்துல இந்த யானை சீக்வன்ஸ்ல வரல, அதெல்லாம் எப்படி காட்டுல எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பயமா இருந்துச்சு ப்ரோ. அந்த யானை ரொம்ப இருக்கலே நல்லா பெரிய யானை அது. ஆனா என்னன்னா நம்ம ஜாங்கிரி, லட்டு இதெல்லாம் கொடுத்தா அதுக்கு ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே கையில வந்து கடல மிட்டாய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம். ப்ரொடக்ஷன்லையும் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஏதாச்சும் அந்த இடத்துல அப்படின்னு கொடுத்தா வாங்கி போட்டு அப்படியே சாப்பிட்டு சூப்படியா அப்படியே யானைக்குட்டி வந்து அப்படியே நாய்க்குட்டியாட்டம் மாறிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கெல்லாம் உப்பேற்றணும். அதை ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு. ஒரு என்டர்டெய்னிங்கான. எஸ், ஆக்சுவலா இது வந்து ஒரு எலிஃபென்ட் வச்சு, அதாவது யானையை வச்சு சம்மந்தப்பட்டு இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. ஒரு வில்லேஜ் மூவி, வில்லேஜ் சைட்ல எடுத்த மாதிரி மூவி. பட் நல்லா இருக்கு. மூவி ரொம்ப நல்லா இருக்கு. என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஸோ 2 hours உங்களுக்கு நல்ல ஒரு இதுவா இருக்கும். ஒண்ணுதான். நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. சஷ்டி மேமும் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்ல எல்லாமே ஒரிஜினலா இருக்கு. சிஜி மாதிரி கண்டிப்பா தெரியாது உங்களுக்கு. எல்லா சீன்ஸுமே ஒரிஜினலா இருக்கு.
கண்டிப்பா ரொம்பவே எமோஷனலா இருந்தது, நல்லாவும் இருந்தது. கண்டிப்பா நீங்க பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. சோ நான் ரிவீல் பண்றதை விட உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும். உண்மையாவே சூப்பராவே நாங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்திருக்கு ப்ரோ. நாங்க வந்து எங்கள்கிட்ட கிடைச்ச எவ்வளவு பட்ஜெட் கிடைச்சிருக்கோ நாங்க அதை வச்சு சூப்பராகவே பண்ணிருக்கோம் நாங்க நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே வாங்க, வந்து படத்தை பாருங்க. படத்தை பார்த்துட்டு எங்களோட சப்போர்ட் எல்லாமே, உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு தாங்க ப்ரோ. நாங்களும் அடுத்தடுத்த விஷயம் மூவ் பண்றது உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எல்லாமே தேவை ப்ரோ. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்தது லொகேஷன் ப்ரோ. ஸோ லைட்டிங்ஸ்க்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம். இப்போ நாங்கள் டிராவல் பண்றது கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி இப்போ ஃபுட்டு ஏதாச்சும் வந்து நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே வந்து நாங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க. ஸோ வந்து இவங்க ஓகே லோ பட்ஜெட் தான் பண்றாங்க, ஸோ அவங்களும் நம்மளுக்கு கேர் பண்ணால படம் ஈஸியா எடுக்க முடிஞ்சு ப்ரோ. ஆமா ப்ரோ. ப்ரோ உண்மையுமே அதான் ப்ரோ நாங்க சொல்றோம்ல, நம்பவே முடியல ப்ரோ. இந்த லோ பட்ஜெட்ல யானையை வச்சுட்டு இவ்வளவு பேரை க்ரூ செட்டப் போட நாங்க ஒரு 4 ஷெட்யூல் போனோம் ப்ரோ. ஒரு ஷெட்யூலுக்கும் நாங்க டைம் எடுத்து தான் போனோம். டைம் எடுத்து கரெக்டா பிளான் பண்ணி பக்காவா பண்ணிருக்கோம் நான் நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து தேட்டர்ல பாக்கணும். கண்டிப்பா ப்ரோ, தேட்டர்ல எல்லாரும் வந்து பாருங்க. ஒரு சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு வேணும். நன்றி, வணக்கம். ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. யோகி பாபு காமெடி வந்துட்டு எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கருத்தை என்ன சொல்ல வராங்கன்னா, சாமி சிலை, இன்னொன்னு நேச்சர், இந்த யானை, இதெல்லாம் கலந்து ஒரு எமோஷனலா கனெக்ட் பண்ணி அது மூலமா அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு லாஸ்ட்ல எண்ட் அப்போ ஒரு எமோஷனலா கனெக்ட் பண்ணி ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன் கிளைமேக்ஸ்ல வருது. இவர் மார்கோ வில்லன் கபீர் சிங் அவர் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி அப்படியே அந்த ஸ்கிரீனே வேற மாதிரி இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கக்கூடிய படம் தான் ப்ரோ. மேக்சிமம் யானை ஒரிஜினலா தான் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் சிஜி யூஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி யானையுமே இந்த படத்துல நடிச்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இல்ல இல்ல, இது அந்த மாதிரி படமே இல்லை. இது வேற, இது ஒரு ஊரை இந்த யானை எப்படி காப்பாத்துதுதான். ஸோ அந்த சிலையோட சேர்த்து இந்த ஊரை எப்படி காப்பாத்துது அப்படின்ற கண்டிப்பா ஃபேமிலியோட நான் பார்க்கணும். எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நானுமே இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் காலேஜ் ஸ்டூடெண்டா. ஸோ ஏன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பார்த்தனால சொல்றேன். ஏன்னா எல்லாமே ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ் தான், ஒரு சீன் எடுக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர்லாம் செம்மையா மியூசிக் போட்டிருக்காரு. அந்த சிவன் சாங் ஒன்று இருக்கு, அது ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் நீங்க கேட்கும் போது. ஸோ அது ரியலிஸ்டிக்கா இருக்கும். கண்டிப்பா எல்லா தேட்டர்ல வந்து பாருங்க. ஒரிஜினல் ஆக்சுவலி யானை நேம் பாத்தீங்கன்னா விஜய். யானை நேம் விஜய். ஸோ எல்லாமே அதுல ஒரிஜினல் தான். அந்த ஒரு ஓடி வந்த சீக்வன்ஸ் மட்டும் தான் சிஜி பண்ணாங்க. மற்றபடி யானை நீங்க அந்த கிளைமேக்ஸ்ல விழறது, கண்ணை மூடி அந்த கண்ணுல இருந்து தண்ணி வர்றது எல்லாமே ஒரிஜினல். அது யானை கோஆப்ரேட் பண்ணுவோம் அதே மாதிரி. ஏன்னா நாங்க நேர்ல பார்த்தனால சொல்றோம், எல்லாமே ஒரிஜினல் தான். அந்த ஓடி வந்தது மட்டும் தான் சிஜி. அது சூப்பரா இருந்தது. அது நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். காமெடி சொல்லவே வேணாம். எங்களுக்கு வந்து யோகி பாபு சார் கூட தான் டிராவல். ஸோ வந்து அது அந்த காலேஜ் சீக்வன்ஸ் வரும்போது சார் கிட்ட இதான் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சார் சொல்லுவார். ஸோ யோகி பாபு சார் என்ன பண்ணுவாருன்னா ஸ்பாட்ல கவுண்டர் அடிப்பாரு. எங்களுக்கு சிரிப்பு வந்துருவோம். அது டேக் இன்னொரு வாட்டி போவோம். டேரக்டர் சொல்லுவாரு சிரிக்காதீங்க அவர் இது பண்ணும் போது. நாங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஏன்னா அவர் ஸ்பாட்ல டக்கு டக்குன்னு ஒண்ணு பண்ணும்போது அது எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கும். செம்மையா இருந்தது. அது எல்லாருமே எங்கேயுமே என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். லாஸ்ட்ல உங்களுக்கே எமோஷனல் ஆகும். படம் சூப்பரா அந்த அளவுக்கு அந்த. ஸோ தேட்டர்ல வந்து பாக்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனிங் பேக்கேஜ். ஸோ குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். யானைலாம் இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இல்ல உண்மையாவே அது விஜய்னு ஒரு யானை பண்ணிருக்கு. நானும் இந்த மூவில ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அந்த யானைங்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா, அதுவுமே ஒரு கேரக்டர் மாதிரி இதுல வாழ்ந்துருக்கு. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும். யோகி பாபு தங்க பிரகாஷோட காம்போ நல்லா வந்திருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ காமெடியும் இருக்கு, ஒரு என்டர்டைனிங் இருக்கு, அண்ட் 3 டீம் இருக்காங்க. ஸோ ஃபைனலா ஒரு எல்லாரையும் கொண்டு வந்து இணைக்கிற இடமா ஒரு கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. ஸோ வால்யூம் 1 வந்திருக்கு, வால்யூம் 2 கூட சீக்கிரம் எதிர்பார்க்கிறோம். இதுல ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. காலேஜ் டீம், ட்ரைபல் டீம், ஊர் மக்கள் இவங்க எல்லாத்தையும் கிளைமேக்ஸ்ல ஒரு யூனிவர்ஸா கனெக்ட் பண்ணி எமோஷனலா முடிச்சிருக்காரு படம். சூப்பரா வந்திருக்கு. வால்யூம் 1 இதுல மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ வால்யூம் 2 கண்டிப்பா வரும், எதிர்பார்க்கிறோம். கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். ஒரு வருஷம் 1.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி படைப்புகள் வர்றதுக்கு டைரக்டர்ஸ் அண்ட் கூட ஒர்க் பண்ற டீம், அசிஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்றாங்க. குட் ஆர் பேட், நீங்க தேட்டர்ல போய் பாருங்க. தேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லுங்க. எனக்கும் நடிக்க வாய்ப்பு 2 படத்துல கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பெல்லாம் எங்க டைரக்டர் தினேஷ் கலைச்சல் அமைச்சது.
அவர் மென்மேலும் ஒரு நான் அஸ்ட்ராலஜி கண்டிப்பா எல்லாரும் மக்கள் அனைவரும் போய் சப்போர்ட் பண்ணுங்க. நான் அஸ்ட்ராலஜி ஒரு 3 வெற்றி படங்களை கொடுப்பாரு நான் அப்பவும் சொல்லியிருக்கேன். இந்த படத்துல ஃபாரின்லேருந்து வந்தார் அப்பவும் சொல்லியிருக்கேன். படம் எடுக்க போறீங்க, பெரிய ஆளா வர போறீங்க, ப்ரொடியூசர் வருவீங்க, ஆக்டர் வருவீங்க, டைரக்டர் வருவீங்க சொல்லியிருக்கேன். திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே அவர் தான். அவர் பண்ணிட்டு ஒரு 100 படம் பண்ணுவார், மிகப்பெரிய ஆளா வருவார். என்னுடைய தலைவன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பிறந்தநாள்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் ஒரே எய்ம் தான் பண்ணோம். படம் சிறப்பாக வந்துட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு. வாழ்க வளமுடன்.